அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்பகம். பெரியவா காஞ்சிபுரத்தில் இருக்கா. தேனம்பாக்கம் அப்படிங்கிற இடத்துல ரொம்ப நாள் இருந்தா. பெரியவா எதுக்காக இப்படி ஒரு மனுஷ சரீரத்தை எடுத்துட்டு ஈஸ்வரன் வந்திருக்கார், வந்து அவரை வாழ்ந்து இவ்வளவு நாள் வாழ்ந்து காமிச்சு எவ்வளவோ காரியங்கள்லாம் பண்றார். இதெல்லாம் எதுக்காக, நமக்கு என்ன அதுல பிரயோஜனம் அப்படின்னா வேற ஒண்ணும் இல்லை. அவளோட வாழ்க்கையே நமக்கு ஒரு பெரிய உபதேசம் தான். அதுலேருந்தே பல படிப்பினை நாம கத்துக்கலாம். நம்ம பாடம் படிச்சுனோம், பாடம் கத்துனோம், லைஃப்ல பாடம் கத்துனோம், அனுபவத்தினால பாடம் கத்துனோம் அப்படி எல்லாம் சொல்றோம் இல்லையா. அதை போல இந்த மகான்களோட வாழ்க்கை, குருவோட வாழ்க்கையே நமக்கு அதை பார்த்தே நமக்கு பாடம் கத்துக்கிறாப்புல இருக்கு. அப்படி இருக்கிற ஞானியா இருக்கிறவா அந்த குருங்கிற எப்படி இருப்பார், பிரம்மனிஷ்டரா பட்டக்கட்டையா எப்படி இருப்பா அப்படிங்கிறதுக்கு பல நிகழ்ச்சிகள் சொல்லலாம். அப்படி இருக்கிற பெரியவா நமக்கும் எப்படி சொல்லித்தரா அப்படிங்கிறத பார்த்துட்டு பெரியவா எப்படி இருக்காங்கிறதையும் பார்க்கலாம். பெரியவா தேனம்பாக்கத்தில் இருக்கிறதே அவளுக்கு கைங்கரியம் பண்றதுக்கு பாலுன்னு ஒருத்தர் இருந்தார், ஸ்ரீகண்டன் இருந்தார், வேதபுரிசாட்சிகள்னு இருந்தார், சந்திரமௌழி ஸ்ரௌதிகள்னு இருந்தார், ஏகாம்பரம்னு இருந்தார், கண்ணன் இருந்தார், சந்திரான்னு இருந்தா, இப்படி பல பேர், ராமூர்த்தின்னு இருந்தார். இதை போல இன்னும் பல பேர் சொல்லலாம். இது சொல்லிட்டு போனாக்க பெரிய லிஸ்டா இருக்கும். இப்படி பல பேர் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா. அதுல இந்த சந்திரமௌழிட்டு பெரியவா என்னமுன்னா, இந்த பெரியவா கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கிறவாள்லாம் பெரியவா பட்டுக்கு ஏகாந்தமா தனியா வாசம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னோம். சிவாஸ்தானத்துல இந்த கூட கைங்கரியம் பண்ணவாளுக்கெல்லாம் சாப்பாட்டுக்கு வேணுமே, என்ன பண்றது? சாப்பாட்டுக்காக என்ன பண்ணினா, இதுல பிரம்மச்சாரியா இருக்கிற பசங்கள்லாம் பக்கத்துல சின்ன காஞ்சிபுரம் பெருமாள் கோவில், அந்த பெருமாள் கோவிலை சுத்தி நிறைய வீடெல்லாம் இருக்கு. இந்த வீட்டுல போய் நீங்க பிக்ஷை எடுத்து சாப்பிடணும் அப்படின்னு பெரியவா சொல்லியிருந்தா. பெரியவாளுக்கு தெய்வத்தின் உள்ளியும் பார்த்தேன்னா தெரியும், இந்த பிக்ஷை எடுத்து சாப்பிட்றதுல ரொம்ப வலியுறுத்தி சொல்லுவா. அதுக்கு பெரிய பலன் இருக்கு, பெரிய பலன். சாஸ்திரமே பிராமணன் எப்படி இருக்கணும்னு சொல்றது, பிச்சை எடுக்கணும் அப்படின்னு தான் சொல்றது. இஞ்சவர்த்தி அப்படின்னு ஒண்ணு சொல்றோம். இந்த இஞ்சவர்த்தின்னா என்ன அப்படின்னது, களத்துல என்ன பண்ணுவாளான்னர், அந்த களத்து மேடுன்னு இருக்கும்போது கிராமத்துல அந்த அறுவடையை அந்த இடத்துல போர் அடிச்சு அந்த இடத்துல தானியங்களை சேகரிக்கிறது. அந்த களத்து மேட்டுல என்ன பண்ணுவா, அவ மத்த யாரெல்லாம் இருக்காளோ இந்த விவசாயிகள்லாம் நிறைய நெல்லை கொஞ்சம் விட்டுட்டு வருவா. எதுக்குன்னா, இந்த பிராமணர்கள் அந்த ஊர்ல இருக்கிற அந்த கிராமத்துல இருக்கிற அந்தனர்கள்லாம் வந்து பொறுக்கி அவளோட ஜீவனத்துக்கு எடுக்கணும் அப்படின்னு. அப்படி அந்த களத்து மேட்டுல மிஞ்சி இருக்கிறத இவா போய் ஒரு சொம்ப எடுத்துன்னு போய் அந்த சொம்ப அளவை எடுத்து பொறுக்கின்னு வரத்துக்கு பேர் தான் உஞ்சவர்த்தின்னு பேரு. அது அப்புறம் பிற்காலத்துல ஒரு பஜன சம்பிரதாயத்துல கழுத்துல ஒரு சொம்ப மாட்டின்னு நாம சொல்லிட்டு இப்படி வீதி வீதியா போய் கலெக்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறப்பல ஆயிடுத்து. அந்த உஞ்சவர்த்தி அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது இதான், ஷெலோஞ்சவர்த்தி அப்படின்னு சொல்லியிருக்கு. இவன் பிச்சை எடுத்துதான் ஜீவனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி பிரம்மச்சரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாணவ பருவத்துல இவன் படிக்கிறதே தன்னோட சாப்பாட்டுக்கு வீடு வீடா போய் யாச்சகம் பண்ணி பிச்சை எடுத்துதான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனாலதான் பிக்ஷாச்சரியம் அப்படின்னு பிரம்மச்சாரிக்கு இது ரொம்ப ஒரு பெரிய நியமமா சொல்லியிருக்கு. இது பெரியவாளுக்கு ரொம்ப பிடிச்சது. காரணம், இது அப்படியே ஒரு வினயத்தை கொடுக்கும். அந்த சின்ன வயசுல ஒரு கௌரவம் பார்க்காத நாம போய் 4 இடத்துல பிச்சை எடுக்கிறது அப்படின்னு வச்சுனுட்டோம்னா என்ன, வித்தை ஏற 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 நாம பெரிய மேதாவியாக்கும் நம்ம பெரிய வித்வானாக்கும் அப்படின்னு கனம் ஏறும். அந்த கனம் ஏறாத இருக்கிறதுக்கு இந்த பிக்ஷாச்சரியம் அப்படிங்கிறது, பிக்ஷை எடுக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு மருந்தா சொல்லி இருக்கு, எஃபெக்டிவ் மருந்து. அதனாலதான் இதை ரொம்ப வலியுறுத்தி சொல்லுவா. அதனாலதான் நம்ம பூனல் போடுறதே கூட பிக்ஷை பிக்ஷை அப்படின்லாம் நாம சொல்றோம். பிக்ஷரிசி பிக்ஷரிசி அப்படின்லாம் கொண்டு போறோம். அன்னைக்கு ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அவ இந்த கல்யாணம் பண்ணிக்கிற வரைக்கும் பிக்ஷை எடுத்து தான் சாப்பிடணும் அப்படிங்கிறதுனால இந்த சந்திரமௌழி மாதிரி யாரெல்லாம் பிரம்மச்சாரிகள் இருந்தோ இவாளெல்லாம் போய் பிக்ஷை எடுங்கோ அப்படின்னு சொன்னா, கல்யாணம் இந்த வேதபுரி சாஸ்திரி வாழ மாதிரி என்ன பண்ணா, அந்த வேதபுரி சாஸ்திரி சொன்னா, நீ ஒண்ணு பண்ணு, இஞ்சுவர்த்தி இடு போய் அப்படின்னா. கிரகஸ்தனா இருந்தா இஞ்சுவர்த்தியா சொல்லியிருக்கு, பிரம்மச்சாரியா இருந்தா பிக்ஷை எடுக்க சொல்லியிருக்கு, சன்னியாசிக்கும் பிக்ஷையே தான் சொல்லியிருக்கு. நீ இஞ்சுவர்த்தி இடு அப்படின்னு வேதபுரி சாஸ்திரிகள்கிட்ட சொன்னா. இவர் சொன்னார், எனக்கெல்லாம் பாட தெரியாது. அதாவது நமக்கு பொதுவா இஞ்சுவர்த்தின்னாலே இந்த பாடி ஈடின்னு வருது அப்படின்னு நமக்கு ஒரு தெரிஞ்சுட்டதுனால சம்பிரதாயம் இருக்கிறதுனால இப்படிதான் போய் எடுக்கணுமாக்கும் அப்படின்னா பெரியவா சொன்னா, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நீ ஒரு கழுத்துல ஒரு சொம்ப மாட்டிக்கோ, நீ கையில தாளத்தை போட்டு ஏதோ பகவன் நாமா சொல்லிட்டு போறது ரொம்ப விசேஷம் தான். வெறுமனை போய் மாதாயே அப்படின்னு கேட்கறத விட பகவன் நாமா சொல்லிட்டு போறது இன்னும் கௌரவம். இந்த சம்பிரதாயத்தை மருதானூர் சத்குரு சுவாமிகளே ஆரம்பிச்சு வச்சிருக்காரு, பெரிய மகான்.
அதனால அதை ஃபாலோ தான் பண்றது ரொம்ப விசேஷம்தான். அதனால நீ என்ன பண்ணும், உனக்கு பாடம் எடுத்துறீன்னா ஏதானு ராமா கிருஷ்ணா கோவிந்தா அப்படின்னு ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா சிவசிவா அப்படின்னு பகவன் நாம சொல்லிகிட்டே போய் இன்சூர்த்தி எடுத்துன்னு வா. இந்த இன்சூர்த்தி எடுத்துன்னு வந்து அதுலயும் என்ன பண்ணு, ஒரு சொம்பு ரொம்ப வரைக்கும் போய் எடுக்கணும். எடுத்தாச்சுன்னா ஒரு நாளைக்கு ஒரு சொம்பு பொறுமை அரிசி ஒரு வயத்துக்கு வேற என்ன வேணும். இப்படி எல்லாம் சொல்லி பிரம்மஸ்ரீ சாஸ்திரிகள் வேதபுரி சாஸ்திரிகளுக்கு பெரியவா உபதேசம் பண்ணா, இந்த சந்திரமௌலி முதலான வாழ்க்கெல்லாம் பிக்ஷைக்கு நீ போய் எடுத்து சாப்பிடுங்க அப்படின்னா, சரி பெரியவாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு போய் பிக்ஷை எடுக்கணும் அப்படின்னா, பெரியவா ஒரு நாளைக்கு 1 மணி ஆகும், 2 மணி ஆகும், 3 மணி ஆகும், 12 மணி ஆகும். எப்போ என்ன பண்ணுவா, பெரியவாளுக்கு எப்போ பிக்ஷை ஆகும், பெரியவா கைங்கரியத்தை முடிச்சுன்னு அதுக்கப்புறம் நம்ம போய் பிக்ஷை எடுத்து சாப்பிட்றது அப்படிங்கிறது ஒரு நேரங்காலமே சரியா வச்சுக்க முடியாது, டைம் பார்க்க முடியாது. என்ன பண்றது? அதனால இவாள்லாம் என்ன பண்ணியிருந்தா, அந்தந்த வீடு தெரிஞ்ச வீடு தானே. பெரியவா என்ன பண்ணுவோம்னா தினம் வரதராஜர் கோயில் இந்த தேனம்பாக்கத்தில் இருக்கிறது கார்த்தாலேயோ சாயந்தரமோ ஏதோ ஒரு வேளையில வந்து அந்த மாட வீதியை பிரதட்சணம் பண்ணி விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை சொல்லிண்டே அப்படின்னு ஒரு பழக்கம் வச்சிருந்தா. அதனாலே அந்த 4 வீதியிலும் இருக்கிறவர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் பெரியவா இங்க இருக்கா, பெரியவா எப்போ தனம் வருவான்னு. இவாளையும் எல்லாரையும் ஒரு பரிச்சயம் உண்டு. அவளும் எல்லாரும் வந்து அடிக்கடி தரிசனம் பண்ணிட்டு இருக்கிறதுனால அப்படி வந்தவாழ்கிட்ட சில ஸ்திரீகள்ட்ட எல்லாம் பெரியவா சொல்லியிருந்தா, இதெல்லாம் எங்கிட்ட கைங்கரியம் பண்ணிட்டுக்கு, எங்கிட்ட ஒன்றும் சாப்பாட்டுக்குள்ள நானே பிச்சை எடுத்து தான் சாப்பிட்றேன், அதனால இவாளும் பிச்சை எடுத்து தான் சாப்பிடணும். அதனால நீ என்ன பண்ணி இந்த குழந்தைகளுக்கெல்லாம் ஆளுக்கு ஒவ்வொருத்தர ஒரு நாளைக்கு ஒவ்வொரு குழந்தைகளுக்கு ஏதானும் உங்களால முடிஞ்சது சாப்பாடு போடுங்கன்னா. அவள்லாம் பரம சந்தோஷமா போறோம். பெரியவாளுக்கு கைங்கரியம்ட்டா இவாளுக்கு சாப்பாடு பொறுத்து கொடுத்துன்னா வச்சிருக்கணும், அவசியம் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தா. ஆனா பெரியவா என்ன சொன்னா, இவா நீங்க சாப்பிட்ற சமயத்துக்கு இந்த டயத்துக்கு அந்த டயத்துக்குன்னு வர முடியாது, என் காரியத்தெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எப்போ ஒழியுறதோ அப்பதான் வருவா. இது எப்போ முடியும் எப்போ என்னைக்குன்னு டைம்லாம் கிடையாது. அதனால நீங்க ஒண்ணு பண்ணுங்க, இவாளுக்காக காத்துன்னு இருக்க வேண்டாம். நீங்க சாப்பிட்றதுக்கு முன்னால இந்த குழந்தைகளுக்குன்னு எடுத்து வச்சிருங்க, ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சுட்டு நீங்க பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு உங்க காரியத்தை பார்த்துனுங்க. அப்புறம் அவ எப்போ வராளோ அவ டயத்துக்கு வராளோ அதை வாங்கிட்டு அவ சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தா. இப்படி நடந்துட்டு இருக்கு. அப்படி நடந்துட்டு இருக்கிறதே இந்த மௌலி இவர் என்ன பண்ணினர், அவ ஒரு பாத்திரத்தை 2-3 பாத்திரத்தை கொண்டு வச்சிருந்தா. இதுல வரவாள்லாம் இது இப்படி பழகி போயிடுத்து இல்லையா, அவள்கிட்டலாம் சொல்றது, இதுல சாத்து போட்டு வைங்கோ, இதுல குழம்பு ஊற்றி வைங்கோ, இதுல தொட்டுக்கிறதுக்கு கறி கூட்டை போட்டு வைங்கோ, இப்படி எல்லாம் இப்படி நடந்துட்டு இருக்கு. இப்படி நடந்திருந்தா இது ஒரு நாளைக்கு பெரியவாளுக்கு தெரிஞ்சது. சரி எதுக்கு பாத்திரம் எல்லாம் கொடுத்து வச்சிருக்கல? இல்ல இல்ல அவ என்ன பண்ணுவா, எல்லாத்தையும் ஒன்னா போட முடியுமா, அதனால பாத்திரம் கொடுத்து வச்சிருக்கு அப்படின்னா. பெரியவா உடனே சொல்றா, அவ வந்தவாள்கிட்ட சொல்றா, இவ பாத்திரம் கொடுத்து வச்சிருக்காளா? ஆமா. நீ அதை எடுத்து போட்டு வைக்கிற? ஆமா. இன்னுமே ஒண்ணு பண்ணு, தனித்தனியா எல்லா பாத்திரத்திலையும் எல்லாத்தையும் தனித்தனியா போடாத, ஒரே பாத்திரத்தை வாங்கி வச்சுக்கோ, அதுலயே எல்லாத்தையும் ஒன்னா போட்டுரும். சாத்தையும் அதுலயே போடு, குழம்பையும் அதுலயே ஊத்து, கறியோ கூட்டோ எல்லாத்தையும் அதுலயே போடு, எல்லாத்தையும் ஒன்னா போடும், போட்டு வை, இவ வந்து அப்படியே சாப்பிட்டோங்க. நிஜமாவே நமக்கு வருத்தமா இருக்கும் இல்லையோ, என்ன ஒரு சாப்பிட்றத அழகா போடணும், 2 ஐட்டத்தை வச்சிருந்து ருச்சியா வாய்க்கு ருச்சியா சாப்பிடப்படாதோ, இது எல்லாத்தையும் ஒன்னா போட்டு கலந்தாங்கட்டி கூட்டாஞ்சோறாவா சாப்பிடுவா? எதுக்கா இப்படி பெரியவா சொல்றா அப்படின்னா, அங்கதான் பெரியவாளோட அந்த கருணை இருக்கு. பிரம்மச்சாரிகளுக்கு பிக்ஷை எடுத்து சாப்பிட்றது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது எதுக்காக வச்சுது சன்னியாசிகளுக்கு பிரம்மச்சாரிகளுக்குலாம், இந்த நாக்கு ருச்சி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான். இந்திரிய நிகிரகம் வரணும், இந்த புலன்களை ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்கு. நமக்கு ரொம்ப ஒரு பெரிய குறையா இருக்கிறது இந்த நாக்கு ருச்சி, அந்த டேஸ்ட் பாக்குறோம். அந்த டேஸ்ட் இருக்கிறதுனாலதான் இது வேணும் அது வேணும் அப்படிங்கிறோம், இது சரியில்லைன்னா கொச்சுக்கிறோம், அது சரியா இருந்தா சந்தோஷப்படுறோம். இது மாதிரிலாம் பலவிதமான உணர்ச்சிகளுக்கு அது இடம் கொடுக்கறது. அதனால நாக்க ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுனாலதான் என்ன பண்றா, இவ பிக்ஷை எடுத்து சாப்பிடணும். பிக்ஷை எடுத்து போடுறவா யார் வேணா எப்படி வேணா போடுவா. அங்க போய் நாம ஒன்னும் ஆர்டர் பண்ண முடியாது, ஏன் இது சரி இருக்கு சரி இல்லையே இப்படி எல்லாம் ஒன்னும் சொல்ல முடியாது. ஞானிகள் எப்படி இருப்பார் அப்படின்னு பட்டினத்தார் சொல்றாரு, பெய் போல் திருந்து பிணம் போல் கிடந்து ஊரிடும் பிச்சை நாய் போல் அருந்தி அப்படிங்கிறார். ஊரில் பிச்சையை எப்படி சாப்பிடுவாங்க, நாய் சாப்பிட்றாப்புல சாப்பிட. நாய்க்கு ஏதாவது டேஸ்ட் தெரியுமா, ஏதாவது குறை சொல்ல தெரியுமா, குத்தம் சொல்ல தெரியுமா, அப்ரிஷியேட் பண்ண தெரியுமா? தெரியாது. போட்டா அது பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு போறது. அதை போல இருக்கணும், அந்த நாக்கு ருச்சி அடங்கி இருக்கணும், நாக்கு நம்ப வசப்பட்டிருக்கணும் அப்படிங்கிறதுனால தானே இந்த வச்சிருக்கு. அதுலயும் போய் நம்ம தனித்தனியா போட்டு வச்சுன்னு 4 பாத்திரத்தை கொடுத்து கேரியரை கொடுத்து வச்சுட்டா அது என்னன்னா இல்ல, இந்த பர்பஸே பிக்ஷை எடுக்கிற பர்பஸே டிஃபீட் ஆயிடும். அதனாலதான் பெரியவா என்ன பண்ணினா, இந்த இந்திரிய நிகிரகம் வரணும், இந்திரியத்தை வாழும் தன்கிட்ட சிஷ்யாலும் தன்கிட்ட கைங்கரியம் பண்ணுவாலும் அந்த
ஜிதேந்திரியர்களா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் தனித்தனியா போடாத எல்லாத்தையும் ஒன்னா போடு அப்படின்னு சொன்னான். அன்னைக்கு வேணா நமக்கு சிரமமா இருந்திருக்கலாம். இன்னைக்கு இத மாதிரி இந்த நிகழ்ச்சி எல்லாம் நினைச்சு பாக்குறதே இந்த சந்திரமொழியும் இதனாலாம் கண்ணால தாரதாரியா தண்ணி விடுறா, உருகுறா. பெரியவாளுக்கு என்ன ஒரு கருணை, என்ன ஒரு கருணை, என்ன ஒரு கருணை. நம்மளை எப்படி பார்த்து 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 வளர்த்திருக்கா, பார்த்து பார்த்து அனுகிரகம் பண்ணியிருக்கா. இப்படி ஒரு குரு கிடைக்குமா, இப்படி ஒரு தெய்வம் கிடைக்குமா அப்படின்னு ஆச்சரியப்படுறாப்புல இருக்கு. இப்படி சிஷ்யாளுக்கெல்லாம் சொல்றாளோ இல்லையோ எல்லாத்தையும் ஜெயிக்கணும் அப்படின்னு, எதுலையும் லட்சியம் இல்லாத எல்லாத்தையும் சமபாவமா இருக்கணும்னு. பெரியவா எப்படி இருந்தா அப்படின்னு, பெரியவாளுக்கு ஜெயந்தி வைகாசி அனுஷம். அப்படி இருக்கிறதே என்ன பண்ணா, ஒரு நாளைக்கு அந்த ஒரு வருஷ ஜெயந்தியும் போது காலங்காலத்துல இருந்து ஸ்நானம் பண்ணிட்டு பெருமாளை தரிசனம் பண்ணி எல்லாம் பண்ணி நேர இந்த வாலாஜாபாத் பக்கம் ரோட்ல போக ஆரம்பிச்சுட்டா. நடந்து போய் பாதி தூரம் போயிட்டு அங்க ஒரு வழி நட்ட நடுப்புற ஒரு பெரிய மரத்தடி, அதுலயே உட்கார்ந்துட்டா. யாரும் கேள்வியே கேட்க முடியாது. எதுக்காக இங்க வந்தா, எதுக்கு எங்க போறா, ஒன்னும் ஒருத்தரும் கேட்க முடியாது. சித்தம் போக்கு சிவம் போக்குன்னு அவ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு எங்கேயோ கிளம்பி போவா, எங்கேயோ திரும்பி வருவா. எல்லாம் ஒருத்தரும் ஒண்ணு எதுக்கு என்னன்னு கேட்க முடியாது. அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது அவளுக்கு மட்டும்தான் தெரியும், தேவரகசியம் மாதிரி. இப்படி ஜெயந்தி அன்னைக்கு பெரியவா காலங்காலத்தால கிளம்பி ஏதோ வலாஜாபாத் பக்கம் போய் நடு ரோட்ல ஒரு ஓரமா மரத்தடியில உட்கார்ந்துட்டு இருக்கா. பெரியவா இங்க உட்கார்ந்துட்டு இருக்கான்னு ஜெயந்தின்னு பெரியவாளை தரிசனம் பண்றதுக்கு எல்லா ஊர்ல இருந்து பல பேர் வருவா இல்லையா. எல்லாரும் வந்து தேனம்பாக்கத்துல பார்த்தா பெரியவாளை காணும். எங்க இருக்கான்னா இங்கயோ வலாஜாபாத் பக்கம் தேடிண்டே எல்லாரும் வந்துட்டா. ஈ மொக்கிறாப்புலதான், பலாப்பழத்துல ஈ மொக்கிறாப்புல, எந்த இடத்துல தேன் இருக்கோ வண்டு வராப்புல, எங்க சக்கரை இருக்கோ எறும்பு மொக்கிறாப்புல, பெரியவா எந்த காட்டுலயோ வீட்லயோ எங்க போய் உட்காண்டாலும் ஒளிஞ்சின்றாலும் ஜனங்கள் எப்படியோ கண்டுபிடிச்சுன்னு ஓடி போயிடுறது. காரணம் அது பிரம்ம வஸ்துவா இருக்கிறதுனால அவள்கிட்ட அப்படி ஒரு பக்தி பிரியம். இப்படி ஜனங்கள்லாம் தேடின்னு வந்திருக்கு. வந்தா பெரியவா வீட்டுக்கு ஓரமா உட்கார்ந்துன்னு இருக்கா, தரிசனம் கொடுத்துன்னு இருக்கா. வந்தவாள்லாம் அவவா சும்மா வருவாளா, பெரியவா ஜெயந்தி வேற நிறைய அவவா சக்திக்கு ஏத்தாப்புல பழமா கொண்டு வந்து கொடுத்துருக்கா. அந்தமே சாமான்களா குமிஞ்சிருக்கு. சாமான்கள்னா என்ன, முந்திரியா குமியிறது, பாதாம் பருப்பா குமியிறது, பிஸ்தா பருப்பா குமியிறது, திராட்சையா குமியிறது, பேச்சம்பழமா குமியிறது, இன்னும் என்னெல்லாமோ பழ வகைகள்லாம் குமிஞ்சிருக்கு. எல்லாத்தையும் அப்படியே முன்னாலேயே வச்சிருக்கு பரத்தி. இப்படி ஆச்சு. பெரியவா என்ன பண்ணா அங்கேருந்து கிளம்பிட்டா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அங்க இருந்துட்டு கிளம்பிட்டா. அப்படி கிளம்புறதே கூட இருந்தவாள்லாம் என்ன பண்ணா, எத்தனை சாமான் வந்திருக்கு, இதெல்லாம் எடுத்து மூட்டை கட்டி பெரியவா யதாஸ்தானத்துக்கு எடுத்துக்க மாட்டோம் இடத்துக்கு. அப்படி எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு ஒவ்வொன்னா எடுக்க ஆரம்பிச்சா பெரியவா. அதெல்லாம் ஏன் எடுக்கிற அப்படின்னா, அதெல்லாம் எடுக்கப்படாது, அங்கேயே போட்டுட்டு வா அப்படின்னு. நடு ரோட்ல ஓரமா, ரோடுக்கு ஓரமா மரத்தடியில எங்க உட்கார்ந்தாலும் அங்க எல்லாம் வச்சிருக்கு, அப்படியே விட்டுட்டு வா அப்படிங்க. கூட இருக்கிறவெல்லாம் சொல்லி பார்த்தாரு சில பேர். இல்ல பெரிய காஸ்ட்லி சாமான்லாம் இருக்கு, எல்லாரும் வரவாள்லாம் பெரியவாள் கொடுத்துருக்கா, எல்லாம் இப்படியே கிடக்கு அப்படின்ட்டு யாரானும் எடுத்துன்னு போயிடுவா அப்படின்னு. நான் விட்டுட்டு வாங்குறதே யாரானும் எடுத்துன்னு போகணுங்கிறதுக்காக தானே. யாரும் எடுத்துக்கப்படாதுங்கிற எண்ணம் இருந்தாவனா நாம பத்திரமா பொட்டலங்கட்டி தூக்கி ஜாக்கிரதையா எடுத்துன்னு வரலாம். எனக்கு நம்ம யாரும் எடுத்துக்கப்படாது, வேற யாரானும் எடுத்துன்னு போகணுங்கிறதான் ஆசை. அதனால அப்படியே போட்டுட்டு வா. யாராரு வரவா பவரவா வரவாள்லாம் பாக்குறவாள்லாம் என்ன வேணுமோ அவளுக்கு வேணுங்கிறத எடுத்துன்னு போட்டோம், அப்படியே போட்டுட்டு வந்துடும், ஒன்னுத்தையும் எடுக்கப்படாது அப்படின்னு விட்டா. எல்லாருக்கும் ஒரே குறை தாபம். இப்படி நல்ல நல்ல பதார்த்தங்கள்லாம் இருக்கு, பெரியவா இப்படி துளிக்கூட லட்சியம் இல்லாத அப்படியே உதறிட்டு வராளே, திரும்பி கூட பார்க்கப்படாது. இந்த திரும்பி கூட பார்க்கப்படாதுங்கிறதுக்காக என்ன பண்ணார், எல்லாரும் முன்னால போங்க அப்படின்னு கைங்கரியம் பண்ணுவா. எல்லாரையும் வந்தவா எல்லாரையும் முன்னால விட்டுட்டு தான் கடைசியா பின்னால வரா. அப்படின்னா நம்மளோட இந்த ஆசாபாசங்களை குறைக்க, நம்மளோட காமக்ரோதங்களை குறைக்க, ராகத்வேஷங்களை குறைக்கிறதுக்காக எப்படிலாம் பெரியவா பாடுபடுறா, நமக்கு எப்படிலாம் இதெல்லாமே ஒரு உபதேசம் தான். இதெல்லாமே உபதேசம் தான். உபதேசம்னா என்ன, வயத்திறந்து ஏதான்னு சொல்லணுமா என்ன, இப்படி பண்ணி காமிக்கிறதே, நம்மளை இது மாதிரி பண்ண வைக்கிறதே நம்மளை ஒரு ட்ரெயின் பண்றதுக்கு தான், நமக்கு ஒரு பக்குவம் வரத்துக்கு தான், விவேகம் வரத்துக்கு தான், ஞானம் வரத்துக்கு தான். அப்படி இருக்கிற பெரியவா இவா உட்கார்ந்துட்டு இருக்கா. ஒருத்தர் பிரமாதமா ஒரு நவரத்ன மாலை அதை கொண்டு வந்து அர்ப்பணம் பண்ணினார். அதில் வைரம் எல்லாம் காஸ்ட்லியா எல்லாம் போயிச்சிருக்கு. எதுக்கு இது அப்படின்னார். உடனே பெரியவா, இது பார்த்தா பெரிய மாலையா ஹாரமா அலங்கார ஹாரமா இருக்கு, ஏதோ கோவில்ல அம்பாள் இருக்கிறாப்புல சாத்திருக்கு பழைய வழியே நம்ம வீட்டுல இருக்கிறப்போ ஸ்திரீகள் கூட போட்டுக்கிறாப்புல தெரியல. அதனால பெரியவா என்ன பண்ணா, எந்த அம்பாளுக்கு பண்ணியிருக்க அப்படின்னா. உடனே அவர் தூக்கி ஏறி போட்டுது. அவர் சொன்ன, அம்பாளுக்கா, எனக்கு பெரியவாளை தவிர வேற எந்த சுவாமியை தெரியும், எந்த அம்பாளை தெரியும், அதனால பெரியவாளுக்கு தான் பண்ணிட்டு வந்திருக்கேன்.
எனக்கு ரொம்ப நாள் ஆசை பெரியவாளுக்கு இது மாதிரி ஒன்றும் ஆபரணம் பண்ணி சாத்தி அப்படி பார்க்கணும்னு. அதனால என்னோட பிரார்த்தனை பண்ணிட்டு வந்திருக்கேன், பெரியவா போட்டுன்னு தரிசனம் கொடுக்கணும். ஓ, உன்னோட ஆசைக்காக பண்ணிட்டு வந்திருக்கேன், அதை நான் போட்டுன்னு தரிசனம் கொடுக்கணுமாக்கும். ஆமாம் அப்படின்னு. பக்தஸ்ய வசகோ பிரம்மா பக்தஸ்ய வசகோ ஹரிஹி அப்படின்லாம் தானே சொல்றது. பக்தர்களுக்கு தானே வசப்பட்டவன் அவன், பக்த வசங்கரனாச்சே. அதனால பெரியவா பக்தா ஆசைப்பட்டா அதை நிறைவேற்றி வைக்கணும் இல்லையோ. இப்ப என்ன பண்ணினா பெரியவா, சரி நீ இப்ப என்னோட பக்தன், எனக்கு ஆசைப்பட்டு இப்படி ஒரு மாலை பண்ணிட்டு வந்திருக்கு, இதுக்கு என்ன விலை அவருக்கும் அப்படின்னு 50,000 ஏதோ விலையை சொன்னேன். இவ்வளவு காஸ்ட்லியா ஒரு மாலையை பண்ணிட்டு வந்து கொடுத்து ஆசைப்படுறேன் எங்க கழுத்துல போட்டு பார்க்கணும்னு. சரி உன்னோட பாவம் நன்னா இருக்கும் வசந்ததா இருக்கு, நான் போட்டுன்னு கொடுக்குறேன், உனக்கு தரிசனம் கொடுக்குறேன், நீ பார்த்து சந்தோஷப்படுறேன்னு வச்சுக்கோ. இப்போ இந்த விஷயம் என்ன பண்ணும், நீ சும்மா இருப்பியோ, ஊர்ல போய் பல பேர்ட்டு சொல்வேன், நான் இது மாதிரி கொண்டு போன மாலையை பெரியவா போட்டுன்னு தரிசனம் கொடுத்தா அப்படி சாட்சாத் காமாட்சியா இருந்தா அப்படி ஏதோ நீ உன்னோட மனசுல இருக்க சந்தோஷத்தை வெளிப்படுத்து. உடனே இன்னொரு பக்தருக்கு என்ன தோணும், ஓ இவர் இப்படி பண்ணிட்டு பெரியவா போட்டுன்னு அனுகிரகம் பண்ணால, அப்ப நம்மளும் ஏதானும் பண்ணிட்டு போனோம் அப்படின்னு அவர் உடனே 50,000க்கு பண்ணா ஒரு 1,00,000க்கு ஒரு மாலையை கொண்டு கொடுப்பார். உனக்கு பண்ணிட்டேன்னா அவருக்கு பண்ணணும், ஏன்னா ஒருத்தருக்கு பண்ணது எல்லாருக்கும் பண்ண, எல்லாரும் சமம் தான் இங்க, அதை போட்டுக்கணும். உடனே இந்த விஷயம் போச்சுன்னா இன்னொருத்தர், ஓ அவர் ஒரு 50,000க்கு பண்ணார், ஒருத்தர் 1,00,000க்கு பண்ணா நம்ம 2,00,000க்கு பண்ணலாம் அப்படின்னு அவர் ஒண்ணு கொண்டு வருவார், அதையும் நான் போட்டுக்கணும். உடனே இன்னொருத்தர் 5,00,000க்கு கொண்டு வருவார், 10. இப்படியே என்ன ஆயிடும்னர், அவ போட்டி போட்டுன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டுன்னு பெருசு பெருசா காஸ்ட்லியா வைரமும் வைடோரையும் மாலமா கொண்டு எங்கிட்ட கொடுப்பேன். நான் ஒருத்தருக்கு பண்ணிட்டா எல்லாருக்கும் பண்ணிக்கணும், இப்படியே போட்டுட்டே இருக்க வேண்டியதான். இப்படி நீங்க கொடுக்குற உங்க பக்திக்கு கட்டுப்பட்டு இது மாதிரி காஸ்ட்லி மாலையெல்லாம் போட்டுட்டே இருந்தேன்னா என்ன ஆயிடும்னர், என் கழுத்து முழுக்கலும் ஒரே நகையாதான் இருக்கும், அதுக்கப்புறம் ருத்ராட்சம் போட்டுக்கிறதுக்கு இடம் இல்லாத போயிடும். ஞானிகள்னா எப்படி இருக்கணும், அப்படியே காஞ்ச சரகு மாதிரி சரீரமும், அதுல விபூதியும் ருத்ராட்சமும் அப்படி பட்டும் படாதையும், அந்த வஸ்திரம் கூட எப்படி இருக்கும்னு பெரியவாள்கிட்ட, அது கூட போய் உடம்புல ஒட்டியும் ஒட்டாதுதான் இருக்கும், அதை கூட டிப்டாப்பா அழகா அப்படி பின்மெண்டாப்புல அப்படி எல்லாம் வச்சுலாம் பெரியவா இருக்கவே மாட்டா. பார்த்தா வஸ்திரம் பாட்டுக்கு ஒரு பக்கம் இருக்கும், பெரியவா பாட்டுக்கு ஒரு பக்கம் இருப்பா. இதெல்லாமே தனி அழகு. இந்த அழகெல்லாம் பெரியவாள்கிட்ட பார்த்து பார்த்து ரசிக்கலாம். அப்பேற்பட்ட பிரம்மஞானி பட்டக்கட்ட, அவருக்கு போய் நம்ம இனிமே காஸ்ட்லியா இனிமே அடிகையும் நெக்லஸையும் கொண்டு கொடுத்தா அது அங்க ஒட்டுமோ, அதுக்கப்புறம் எனக்கு ருத்ராட்சத்துக்கு இடம் இல்லாத போயிடும் அப்படின்னா. இது பாயிண்ட் நம்பர் 1. அதுக்கப்புறம் பெரியவா சொல்றா, நான் இன்னைக்கு இந்த மரத்தடியில இருக்கேன், நாளைக்கு ஒரு குளத்தடியில இருப்பேன், எங்கேயோ இருப்பேன், சித்தம்போக்கு சிவம்போக்கு நான் பாட்டுக்கு எங்கேயோ போயின்னு இருக்கேன், எந்த இடம் கிடைக்கிறதோ அங்க இருக்கேன், ராத்திரியில இங்கேயேதான் படுத்துன்னு இருக்கோம், அப்படியே தான் இருக்கும். அப்படி இருக்கிறதே என்ன ஆயிடும்னர், இப்படி காஸ்ட்லியான இந்த நகையெல்லாம் என் கூட வரவாளுக்கெல்லாம் எப்படி பத்திரப்படுத்தி வைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையா போயிடும். போற இடத்துக்குலாம் என்ன காட்ரேஜ் லாகர் எடுத்துன்னு போக முடியுமா, பொட்டி எடுத்துன்னு போக முடியுமா, என்ன எடுத்துன்னு போக முடியும், வெளியில கண்ட இடத்துல போடவும் முடியாது, போட்டாக்க திருடன் வந்து மொக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் திருடன்லாம் என்ன பண்ணுவார், இங்கேயே தான் இருப்பான். பெரியவா கிட்டக்கு போனா சங்கராச்சாரியிட்ட போனா நிறைய கிடைக்கும், கொள்ளையடிக்கலாங்கிறப்பல இங்கேயே அவாசித்து நிற்பான். இப்ப பக்தா சூழ்ந்து இருக்கிறது போக இது மாதிரி திருடர்கள் சூழறதா இடமா ஆயிடும். இங்க கூட இருக்கிறவாளுக்கும் இதை எப்படி சேஃப் கார்ட் பண்றதுங்கிறது என்ன, நான் திருப்பி ஏதாவது கேட்டேன்னா பதில் சொல்றாப்புல இருக்கும், என்ன பண்றதுன்னு அவளுக்கும் ஒரு பிரச்சனையா போயிடும். அதுக்கப்புறம் என்ன திரும்பணுமோ, அவ என்ன பாத்துக்கிறத விட்டுட்டு இந்த நகையை பாத்துக்கிறதே அவளுக்கு வேலையா போயிடும். இப்படி எல்லாம் அடிக்கின்றே போனா பெரியவா. இந்த வந்த பக்தருக்கு நாம ஏதோ ஒரு ஆசைப்பட்டு ஒரு மாலையை கொண்டு வரது போக பெரியவா எவ்வளவு இதுக்கு பின்னால ஒரு விஷயத்தை சொல்றா பாருங்க. அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, பிரமிச்சு போய் நின்று பெரியவா உடனே சொல்றா, அதனால சொல்றேன், நீ உனக்கு என்கிட்ட பிரியம் இருக்கு, எல்லாம் நானும் ஒத்துக்கிறேன், எல்லாம் தெரிஞ்சிருக்கு, அனுகிரகம் இருக்கு, அதனால நீ ஒண்ணு பண்ணு, இந்த மாலையை கொண்டு ஏதானும் பெரிய காமாட்சி கோவில், மீனாட்சி, கன்னியாகுமரி, அகிலாண்டேஸ்வரி, கற்பகாம்பா, இப்படி ஏதானும் பெரிய கோவில்ல நிறைய கூட்டம் வர கோவில்ல கொண்டு அந்த அம்பாளுக்கு சாத்து, அந்த அம்பாளுக்கு சாத்தி நீனும் பார்த்து ஆனந்தப்படு. நீ மட்டும் இல்லை, அப்படி வர லட்சக்கணக்கான ஜனங்களும் பார்த்து பார்த்து சந்தோஷப்படுவா. அந்த அம்பாள் கழுத்துல இருந்தா, அந்த அம்பாள் கழுத்துல இருந்தா என்ன, என்கிட்ட இருந்தா என்ன, எனக்கு போட்டா என்ன, அம்பாளுக்கு போட்டா என்ன, அதனால ரெண்டும் ஒண்ணுதான். அங்க போட்டீங்கன்னா ஏற்கனவே கோவில்ல நிறைய உண்டான பந்தோபஸ்தெல்லாம் இருக்கு, இந்த நகையெல்லாம் பாதுகாக்கிறப்பல எல்லாம் இருக்கு. அவளுக்கு 10-11 வச்சுன்னு இதை பாதுகாக்கிறது ஒன்றும் பெரிய காரியம் இல்லை, அதனால அங்க கொண்டு கொடு அப்படின்னா. அவர் உருகினர். இப்படி யாரானு வரத இப்படி விடுவாளோ, பெரியவா அதை ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு விட்டா. சரி, எங்கேயானு அம்பாள் கழுத்தில் தனக்கு போட்டுனாதான் அது நன்னா இருக்காது, தன்னோட ஆசிரமத்துக்கு அது அழகு இல்லை அப்படின்லாம் சொன்ன பெரியவா, அம்பாள் கழுத்துல போடுன்னு சொன்னா, அம்பாள்னா கூட தான் உருகி பூஜை பண்ற தன் மடம் இருக்கு, இல்ல சந்திரமொழீஸ்வரர், திரிபுர சுந்தரி காளை, அந்த அம்பாளுக்கு சாத்துன்னு சொல்லப்படாதோ,
தான் வாங்கிக்காதோட இல்ல தன் மடத்துக்கு கூட அதை சேர்க்காத எங்கேயோ வெளியில கொண்டு கொடுக்குச்சுற அப்படின்னா எப்படி ஒரு வைராக்கியம் இருக்கணும், எப்படி ஒரு மனசே இல்லாத ஒரு நிலையா இருக்கணும், ஆசையே இல்லாத நிலையா இருக்கணும், எதுலயும் ஒரு லட்சியம் இல்லாத ஒரு பிரம்மஞானியா இருக்கணும் அப்படிங்கிறது இதுலேயும் தெரியறது. இப்படி இருக்கிற பெரியவா தானே தன்னோட சிஷ்யாளுக்கும் தங்கிட்ட வர பக்தாளுக்கும் தன்னை அண்டி வரவாளுக்கும் இப்படி எல்லாம் எப்படி எல்லாம் பிட்சை எடுக்கணும், எப்படி எல்லாம் பிட்சைக்கு பாத்திரம் கொடுக்க கூடாது, நிச்சயத்தை எடுக்கணும், இதெல்லாம் அடுத்த வாழ்க்கை உபதேசம் பண்ணணும் அப்படின்னா இப்படி ஒரு பெரியவா தானே பண்ண முடியும். அதனாலதான் அவ பண்றா. தான் அப்படி இருந்ததுனாலேயே தன்னை சேர்ந்தவாளும் தன் பக்தாளும் தன் குழந்தைகளும் இப்படியே இருக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுறது பெரியவாளோட குணமா இருக்கு. அப்படி இருக்கிற பெரியவா ஒருத்தர் ஒரு பக்தர், அவர் பேங்க்ல உத்தியோகமா இருந்தார். அவர் நேபாளுக்கு போனார். நேபாளில் ருத்ராட்சம் ஃபேமஸ்னு வாங்கிட்டு வந்தார். பெரியவா பக்தர். அந்த மாலையை வாங்கிட்டு வந்து அவருக்கு என்ன ஆசைன்னா, நேபாளிலேருந்து வாங்கிட்டு வந்திருக்கோம், எல்லாத்துக்கும் பெரியவாள்கிட்ட பக்தி, பெரியவா கையில கொடுத்து அவள்கிட்ட அனுகிரகம் பண்ண அப்புறம் கழுத்துல போட்டு நாம பூஜையெல்லாம் வச்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுன்னு பண்ணார். பெரியவாள்கிட்ட கொண்டு கொடுத்தார். பெரியவா உடனே இது மாதிரி நான் இந்த மாலையை உனக்கு கொடுக்கணும்னா ஒரு கண்டிஷன் கேட்பியா, அப்படி என்ன சொன்னா கேட்கற முடியாது, இனிமே பொய் சொல்லப்படாது, பொய் சொல்லேன்னா இந்த மாலையை நான் கொடுக்குறேன் நீ போட்டுக்கோ அப்படின்னு. அவரோடையும் பழிச்சுன்னு சொன்னேன். என்னோட உத்தியோகம் நிமித்தமா நான் ஏதாவது பொய் சொல்றாப்புல நான் மனசறிஞ்சு வேணும்னு ஒன்றும் பொய்யெல்லாம் சொல்றது இல்லை. எனக்கு நான் ஒரு உத்தியோகத்தை இருக்கிறதுனால எனக்கு ஏதான சந்தர்ப்பம் வரலாம் பொய் சொல்றதுக்கு. நான் பெரியவாள்கிட்ட சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு அப்புறம் வெளியில போய் சொன்னேன்னா மகா பாப்பம். அதனால எனக்கு அது சாத்தியம் இல்லை அப்படின்னு விட்டார். பெரியவா பரம சந்தோஷம், ஆஹா அப்படின்னு வாங்கினுட்டு அப்புறம் பின்னால போய் சொல்லாத இவர் தன்னோட ஸ்திதியை ஒத்துன்னு விட்டாரே அப்படின்ட்டு உடனே என்ன பண்ணா பெரியவா, அப்ப நீ ஒண்ணு பண்ணு, இதை எடுத்துன்னு போ, நீ பொய் சொல்லாதவன் யாரை பாக்குறியோ அவன்கிட்ட கொடு, அவங்க இடத்துல போடு அப்படின்னு கொடுத்து அனுப்பிச்சுட்டா. இவர் வீட்டுக்கு வந்தார், மனைவிட்ட சொன்னார். இந்த மனைவி அதுக்கு முன்னால என்ன சொன்னா, நம்ம போட்டுக்க வேண்டாம் பெரியவாளுக்கு போடலாம் அப்படின்னு. இப்ப இது சொல்லி அனுப்பிச்சோன்னா அந்த அம்மா சொன்னா, 10 ஏழா நான் அப்பயே சொன்னேன் பெரியவாளுக்கு போலான்னு, உலகத்திலேயே பொய் சொல்லாதவர் வேற யாரு, பெரியவா மட்டும்தான். அதனால பெரியவா படத்துக்கு போடும்போது நம்ம பார்த்து சந்தோஷப்படும், அதை பூஜை முன்னாலே நமக்கு அனுகிரகம் அப்படின்னு சொல்லி அந்த மாலையை அங்க சாத்தினா அப்படின்னு ஒரு பக்தரோட அனுபவம். இப்படி பல பேருக்கு பலவிதமான ருச்சிகரமான அனுபவம். அதை நாம தொடர்ந்து நாம அனுபவிக்க போறோம்.